நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹர்ஷா என்ன உத்தமன் நம்பி அப்படியே ஒரு மேட்ரை சொன்னான். அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்தான். என் நேரம் நல்லா இருக்கு, அதனால தான் அவன் உங்ககிட்ட வந்திருக்கான். ஒருவேளை வேற ஏதாவது இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிருந்தான்னு வச்சுக்கேன், என் கதையே கந்தலா இருக்கும். இந்த பார், சும்மா சொல்லக்கூடாதுடா. அந்த பவித்ரா பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா. அவளை எப்படியாவது என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துடுறா ஜீவன். உன்னை வெயிட்டாவே கவனிச்சிடுறேன். நீ பார்வையிலே கற்பழிக்கிற ஆளாச்சே. ஆனா ஒண்ணு சந்துரு, நான் பணத்துக்காக பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணுவேன், தப்பு தப்பா போட்டோ எடுப்பேன். ஆனா இது வரைக்கும் அவங்களை அடையணும்னு நான் நினைச்சதே இல்லை. இன்ஃபேக்ட் பவித்ராவை பத்தி எந்த தப்பான நினைப்பும் என் மனசுல இல்லை. There is a bit of honesty in every fraud, இல்ல? எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. மொத்தத்துல பவித்ராக்கு இப்ப டைம் சரியில்லை. அவ என் கண்ணில் பட்டது துரதிருஷ்டம்னா, உன் கண்ணில் பட்டது அதை விட துரதிருஷ்டம். அந்த பவித்ரா வச்சு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்க. ஓகேடா. என்னன்னா ரூம்குள்ளேயே வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேள்? இல்ல ராஜி, ஏதாவது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும்போது உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமா, அதான் யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருக்கேன். அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை? நம்ம ஸ்வீட் கடையை பத்தியா? இல்ல, என் ஸ்வீட் வைஃப பத்தி. என்ன பத்தியா? ஆமா ராஜி, 3 மாசத்துக்கு முன்னாடி உன்னோட லைஃப் எவ்வளவு அமைதியா போயிட்டு இருந்தது. துபாயில இருந்து ஹர்ஷா வந்தான். உனக்கு அவன் மேல பாசம் வந்துடுத்து. நீ ஹர்ஷா ஸ்ருதியோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணின. ஹர்ஷாவோட அப்பா அம்மா கும்பகோணம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள். நீ டெல்லிக்கு போன, திரும்பி வந்ததும் அடிபட்டுடுத்து. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொழைச்சு வந்து எவ்வளவு சேஞ்சஸ். உன்னை மீறி ஏதோ ஒரு சக்தியால தானே இதெல்லாம் நடக்கிறது. மொத்தத்துல நான் இந்த பூமியில பிறந்ததே சரியில்லை. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்கிறது. ராஜி, என்ன குழந்தை மாதிரி அழுதுண்டு? கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியறதா? நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறச்ச ஹர்ஷா உன்னை எவ்வளவு அக்கறையா பார்த்துட்டான் தெரியுமா? அவன் யாரு? அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஹர்ஷா என் வயித்துல பிறந்த குழந்தைதாங்கிற உண்மையை நான் இவர்கிட்ட இன்னும் மறைச்சுட்டு இருக்கேனே. உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம உண்மையை சொல்லி அத ஹர்ஷா ஸ்ருதி கல்யாணத்தை பாதிச்செடுத்துனா நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே சொல்லலாம். ஹலோ, என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹர்ஷா எதுக்கு உனக்கு அடிபட்டப்போ ஹாஸ்பிட்டலே கதின்னு இருந்து உன்னை பார்த்துக்கணும்? அந்த குழந்தை 1 வாரம் சரியா சாப்பிடாம தூங்காம உன் கூடவே இருந்தானே. இப்ப நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஹர்ஷா தானே? பாரு ராஜி, ஹர்ஷா மாதிரி ஒரு பையன் நமக்கு இருந்திருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும். சத்தியமா சொல்றேன் ராஜி, நமக்கு கல்யாணமாகி இந்த 25 வருஷத்துல
இப்பதான் முதல் தடவையா நமக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்மளை கேர் எடுத்துக்கிறதுக்கு ஹர்ஷா மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு தோன்றது. எங்க அப்பா அம்மா கூட மனசுல ஒரு குறைதான். அம்மா அடிக்கடி சொல்லுவா, தெய்வம் எங்க ராம்கிக்கு குழந்தை விஷயத்துல ஓரவஞ்சனை பண்ணிடுத்தோன்னு. பாவம் அவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம 2 பேரோட 25 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில நாம மனசால ஒண்ணு சேர்ந்தமே தவிர உடம்பால நாம பிரிஞ்சுதானே இருக்கோம். அப்ப நான் ஏதோ பெரிய தியாகியா நினைச்சு மனசுக்குள்ளேயே ரொம்ப பெருமைப்பட்டுனேன். ஆனா இப்போ என் பேர் சொல்ல ஒரு குழந்தை இல்லையேன்னு நினைக்கும் போது நான் வாழ்க்கையில பெரிய பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டேன்னு தோன்றது. சாரி ராஜி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ராஜி, நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட பெருசா எந்த கேள்வியும் கேட்டதில்லை. நீயும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதும் இல்லை. ஆனா இப்ப என்னால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்காம இருக்கவும் முடியாது. ராஜி, அன்னைக்கு கொலை பண்ற அளவுக்கு உன்னை தலையில இப்படி அடிச்சது யாரு? இந்த பாரு ராஜி, நான் சரியா பார்க்கலன்னு மட்டும் இந்த தடவை என்னட்ட சொல்லாத. யார் அடிச்சது? இல்லனா என்னை யார் அடிச்சான்னு நான் பார்த்தேன். ஆனா அது யாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஹர்ஷா பிருந்தா வீட்டுக்கு போன விஷயத்த அப்பா கிட்ட சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மத்தவா கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்த சொல்றதும் ஒரு பொய்தான்னு சொன்னேன். அதனால நான் இப்ப உண்மையை சொன்னாலும் அது பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். ராஜி, you're too clever. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னையே மடக்கறியா? ஆனா ராஜி, எனக்கு தெரியும் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் நீ இந்த விஷயத்தை என்னண்ட மறைக்கிற. சரி, அது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ராஜி, டைம் ஆயிடுத்து, தூங்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுபு, அண்ணா வராரு. அண்ணா ஆட்டோல வரார். அண்ணா 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 வாங்கடா. இருக்கடா, யாருக்கு என்ன ஆயிடுச்சு? நீங்க வந்துட்டேலே, அதான் ஆனந்த கண்ணீர்னா. ஆனந்த கண்ணீரா? யாரோ போனதுக்கு ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஓன்னு ஆடுது. சந்தோஷமா அண்ணா எப்போ வந்தேன், எப்படி இருக்கேன்னு கேட்க வேண்டாமா? சரி, நீ ஆட்டோ அனுப்பிட்டு என் பேக் எடுத்துட்டு வா போ. சரிண்ணா. ஆமா, இந்தாப்பா. நான் காசிக்கு போயிருந்த நேரத்துல கிச்சன்லாம் உருப்படியா வச்சிருந்தா இல்ல கெட்டு குட்டிச்சு ஒரு ஆகிட்டா? போங்கண்ணா, எப்ப பாரு உங்களுக்கு எங்க மேல சந்தேகம் தான். உங்க பேரை காப்பாத்துறது தான் எங்க முதல் வேலை. பேரை காப்பாத்திட்டாலும் தெரியாதா நேக்கு? என்னடா அப்படி சொல்லிட்டேன்? நீங்க இல்லாம நாங்க இல்ல. அத விடுங்க. என்னன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? இன்னும் காசிலே 10 நாள் இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். நீங்க இல்லாம நாங்க இல்லன்னு இவன் சொல்றான். நீங்க ஏன் சீக்கிரம் வந்துட்டு இன்னும் 10 நாள் இருந்துட்டு வரலாமே நீ கேக்குற? ஏன்டா இந்த முரண்பாடு உங்களுக்குள்ள? பேசாம இருடா. அண்ணா, காசிக்கு போனா ஏதாவது விடணும்னு சொல்லுவாள, நீங்க எதை விட்டேல்? நான் என் பர்ஸ விட்டு வந்துட்டேன். ஐயோ, உங்க பர்ஸ்ல தான் ஒண்ணுமே கிடையாது. அதை விட்டா என்ன, விடாட்டி என்ன? டேய், கொன்னுருவேன். என் பர்ஸ்ல பணம் எல்லாம் இருந்ததுடா. அத காசியில அந்த ஜலத்துல விடுறது பதிலா எவனோ ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். ஐயோ, பிக் பாக்கெட் காரன் அடிச்சுன்னு போயிட்டானா? ஆமா. அப்போ நீங்க விருப்பப்பட்டு எதையும் விடல. விருப்பப்பட்டதை விடணுங்கிற? ஆமாண்ணா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். காசிக்கு போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போயிருக்கணும். எனக்கு விருப்பப்பட்டது நீங்க தான்.
எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க நீங்க தான். உங்க 2 பேரையும் காசியில தொலைச்சிட்டு வந்திருக்கணும். இதுக்கு பேசாம என் புத்திய செருப்பால அடிக்கணுமா? இதை நான் சொல்ல மாட்டேனா? இல்ல கேப் விட்டேல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வேலையை பாடுறா. பட உள்ள வாங்க. ஆட்டோ பணம் கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சுண்ணா. பணம் இருந்தது அவங்ககிட்ட? என்கிட்ட பணம் இருந்ததுண்ணா. உங்ககிட்ட தான் பர்ஸ் இல்லையே. எங்கிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியல. உங்ககிட்ட இருந்ததா? இருந்ததுண்ணா. அப்புறம் பிரபு வாசுதேவன் சார்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லு செல்லப்பா. ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. அதான் உங்கள்கிட்ட பேசலாமேன்னு போன் போட்டேன். எப்படி இருக்கே? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்ப என்ன விசேஷம் சொல்லுங்க. அதை ஏன் செல்லப்பா கேக்குற? நிறைய விஷயம் நடந்து போச்சு. என்ன? அட பாவமே, பார்வதி அம்மா ஹர்ஷா ராஜியோட பிள்ளைங்கிற விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாளா? ரொம்ப தப்பாச்சே. இந்த பாருங்க, ஹர்ஷா ராஜியோட பிள்ளைங்கிற ரகசியம் எனக்கு 25 வருஷமா தெரியும். நான் யார்கிட்டயாவது சொல்லியிருப்பேன் வாய் தவறியாவது? இவங்க இப்படி அவசரப்பட்டு போட்டு உடைச்சிட்டாங்களே. பிரபு சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக எல்லாம் சரியாயிடும். சரி, தைரியமா இருங்கோ. வச்சிரட்டுமா? சரி செல்லப்பா. ஒருத்தரும் பார்க்கல. செல்லப்பா பிரபு வாசுதேவனுக்கு வேண்டியவரா? உங்க காசி பிரயாணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததும்மா. காசியில எங்க பார்த்தாலும் ஒரே சாதுக்கள் மயம். அம்மா, பேர் தான் சாதுக்கள். தாடி மீசையும் பார்த்தா ஒரே பயமா இருந்தது. என் உறவுகாரன் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன். அப்ப அப்பா கிட்ட காசிக்கு போறேன்னு மட்டும் தானே சொன்னேன்? அப்படித்தானே சொல்ல முடியும். அப்படி சொன்னா தான் லீவ் கிடைக்கும். இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க அப்பா கூட சொல்ல, அம்மா கூட சொல்ல, ஒரு பொய்யா கயிறு திரிக்கிறது இல்லையா? அந்த மாதிரிதான் நானும் சொன்னேன். நீங்க அப்பா கிட்ட போய் சொன்னேள், ஓகே. என்கிட்டயே உண்மையை சொன்னேள். அது என்னவோ தெரியலம்மா, உன்னை பார்த்தாலே எனக்கு பொய் சொல்ல தோணல. அது மட்டும் இல்ல, என்னால ரகசியத்தெல்லாம் வச்சு காப்பாற்ற முடியாது. போட்டு டக்குன்னு உடைச்சிருவேன். உங்களுக்கு ரகசியத்தை காப்பாத்த தெரியாது? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு உணர்வு வயன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். ஊர்ல வேணா அப்படி சொல்லலாம். ஆனா நீங்க அழுத்தமான மனுஷன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அழுத்தமான மனசா? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே. என்ன பத்தின ஒரு ரகசியத்தை 25 வருஷமா யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன். அதை வச்சு இல்ல, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. 25 வருஷம் ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாம காப்பாத்துறீங்க, அது இதுன்னு எனக்கு புரியல. புரியலையா? பிரபு வாசுதேவனை கேளுங்கோ, எல்லாம் புரியும்படியே சொல்வார். யாரு பிரபு வாசுதேவன்? செல்லப்பா, நீங்க சமையல் தொழிலுக்கு வராம நடிப்பு தொழிலுக்கு போயிருக்கலாம். நன்னா நடிக்கிறீள். உங்களுக்கு ஹர்ஷா அப்பா பிரபு வாசுதேவனை தெரியாது? அது ஆமா, அந்த ஹர்ஷாவோட அப்பா பிரபு வாசுதேவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல. செல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் முகத்தை பார்த்து பொய் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்.
இப்ப போய் சொல்லிட்டு இருக்கீள்? இது எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க பிரபு வாசுதேவன் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்களுக்கு இதை பத்தின விஷயம் 25 வருஷமா தெரியும். ஆமா, செல்லப்பா, இதே ஆத்துல நீங்க சமையல் சரியா செய்யலன்னு எத்தனை தடவை திட்டிருப்பேன். அப்பா கிட்ட போய் உங்களை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க கூட என் மேல கோவப்பட்டு நிறைய வாக்குவாதம் பண்ணிருக்கேன். அப்போ என்ன பத்தின இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு தோணலையா? இல்லம்மா, உங்களை பார்த்தா என்னன்னு தெரியல. உங்க மேல பக்தியா மரியாதையா எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா உங்களை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. இருபத்தஞ்சு வருஷம் என்னம்மா, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி உன்னை பத்தி நான் தப்பா பேசவே மாட்டேன். நான் இந்த வீட்டு சமயக்காரன் தான். ஆனா நீ ஒரு நாள் கூட இந்த சமயக்காரன் மாதிரி பார்த்ததில்ல. பெத்த தகப்ப மாதிரி என் மேல மரியாதை வச்சிருக்க. அப்பப்ப நீ திட்டுவ, கோவிச்சுப்ப. அது கூட நீ அப்பாங்கிற உறவுல தான் சொல்றேன்னு நினைச்சுப்ப. பெத்த தகப்ப பொண்ணு அவதூறா சொல்ல முடியுமா? சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். செல்லப்பா, நீங்க எனக்கு அப்பா மாதிரிதான். ஆனா பிரபு வாசுதேவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு எனக்கு தெரியும். நீங்க ஒரு பெரிய உதவி செய்யணும். சொல்லுமா, என்ன உதவி செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். உங்களுக்கே தெரியும்ல, ஹர்ஷாவை பெத்துட்டு இத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்கேன். இனிமே அவனை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. தயவு செஞ்சு ஹர்ஷா துபாய்க்கு போகாம இங்கேயே இருக்க வைங்க. நீங்க சொன்னா பிரபு கேப்பார். உங்க பொண்ணு கேக்குறேன், உதவி பண்ணுங்க. நான் பண்றேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.